அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பிரகாசத்தை உணர்ந்து அனுபவித்து அதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு சென்று சேர்க்கின்ற அருள் பணியை அகத்தே செய்யுகின்ற அருள் விளக்கம்தான் இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். நீங்கள் இதை சொல்ல சொல்ல இந்த புறமே இருக்கின்ற மனமாகப்பட்டது அகமே வசப்பட்டு அகமே அமைதியாகி என்றும் அமைதியாக என்றும் நிலைத்து இருக்கின்ற ஆன்மாவோடு இரண்டர கலந்து இந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்து ஏகமாகி ஒரே இறையருளாக ஒரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக எப்படி இப்பொழுது வள்ளல் பெருமானார் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக கலந்து இன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக ஏகமாக நிறைந்திருக்கின்ற அந்த அருள் வல்லபத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த 28 பாசுரங்களினுடைய முடிவான சத்திய பேருண்மையாகும். 4 நிலைகளிலும் எது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 நிலைகளுக்குமாக அந்த 4 அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது ஏன் அதை 3வது வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இரண்டையும் ஒன்றாக இணைவித்தல். எதை இரண்டையும்? இந்த புறத்தே இருக்கின்ற மனத்தையும் அகத்தே இருக்கின்ற ஆன்மாவையும் ஒன்று இணைக்கக்கூடிய தனிப்பெரும் கருணையாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார். அப்போ நீங்கள் இரண்டும் ஒன்றாக இணைகின்ற பொழுது, தனிப்பெருங்கருணை பெறுகின்ற பொழுது, மீண்டும் நீங்களும் அதே ஏகமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். உங்களை இறைவன் மாற்றி அமைக்கின்றார். அப்படி மாற்றி அமைக்கின்றதற்கான அடிப்படை கூறுகளைத்தான் இந்த 28 பாசுரங்களும் நமக்கு வழிகாட்டுகின்றது.